ஓப்போ A78 மொபைல் இது. இந்த மொபைலில் என்ன அப்படின்னா டிஸ்பிளே போயிடுச்சு. இந்த மொபைலுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மொபைலை பேக் டோரை ஹீட் பண்ணி கழட்டிக்கணும். நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணிட்டேன். பேக் டோரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்க்ரூஸ் ஒவ்வொன்றா எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சைடு பேனலை ஓப்பன் பண்ணணும். இந்த மாடல் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வரும். பார்த்து கவனமாக ப்ராப்பர் டூல்ஸ் வச்சு தான் மொபைல்ஸ் எப்போதுமே ஓப்பன் பண்ணணும். அன்ப்ராப்பர் டூல்ஸ் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அங்கங்கே மொபைல் விட்டுரும், அதாவது உடைப்பு ஏற்பட்டுரும். இவ்வளோதாங்க கம்ப்ளீட் மொபைல். மதர் போர்டு, பேட்ரி, ஸ்பீக்கரு, இதுதான் சப்போர்டு. இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ராப்பர் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அன்ப்ராப்பராக எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. பேட்டரியை இப்போ டிஸ்பிளேலேருந்து தனியாக பிரித்து எடுத்துட வேண்டியதான். மொபைல்லேருந்து தனியாக பிரித்து எடுத்தாச்சு பேட்டரியை. இப்போ இது சப்போர்ட் டு மெயின் போர்ட் போகிற கேபிள். இது டிஸ்பிளே கேபிள் வந்து இதில் வந்து சப்போர்ட்டில் தான் வரும். அதாவது கீழே இருக்க போர்டில் தான் அதில் டிஸ்பிளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். டிஸ்பிளேவையும் அதேமாதிரி ஃப்ரண்டில் ஹீட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணிட்டேன். அதனால் இப்போது ஓப்பனர் வச்சு ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க, ஃபோனோட டிஸ்பிளே ரிமூவ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஒரு மொபைல் அப்படிங்கிறது. இவ்வளோதான். இது ஃப்ரேமு, மெயின் போர்டு. இந்த மெயின் போர்டில் தான் எல்லா ஒர்க்குமே ஃபங்க்ஷனே நடக்குது. இவ்வளோ தான் ஒரு கம்ப்ளீட் ஃபோன் அப்படிங்கிறது. இப்போ டிஸ்பிளே மாற்ற போகிறோம். இதுக்கு நம்ம கேர்ஓஜி ஒரிஜினல் டிஸ்பிளே தாங்க போட போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவை வச்சு பார்க்கணும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் டிஸ்பிளே எப்போதுமே நம்ம மாற்றணும். டிஸ்பிளே மாட்டியாச்சு. இப்போ பேட்டரியை மாட்ட வேண்டியதான். பேட்டரி மாட்டியாச்சு. இப்போ சைடில் வால்யூம் பட்டன் இருக்குது. இப்போது இந்த மொபைலை பவர் ஆன் பண்ணி பார்ப்போம் டிஸ்பிளே வருதா வரலையாங்கிறத. ஓகே, டிஸ்பிளே இப்போ ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே ஃபுல்லாக ஆன் ஆகட்டும். டச் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். மொபைல் கம்ப்ளீட் ஆன் ஆயிடுச்சுங்க. பாஸ்வேர்டு கேட்குது. பேட்டர் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஓகே, பிரைட்னஸை மேலே கீழே அப் டவுன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். டச் எல்லா பக்கமும் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, டச் சென்சிட்டிவ் பெர்ஃபெக்டாக இருக்குங்க. டிஸ்பிளே கலர் குவாலிட்டியும் லைட்டிங்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது. மொபைல் செக் பண்ணியாச்சு. இப்போ மொபைலை டிஸ்பிளேவை கழட்டிட்டு பேஸ்ட்டு போட்டு கம்ப்ளீட்டாக ஒட்டிட வேண்டியதான். ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். ஓகே, டிஸ்பிளேவை கழட்டியாச்சு.
இப்போ என்னென்னா இந்த ஃப்ரேமில் ஒட்டிகிட்டு இருக்க எக்ஸஸ் பேஸ்ட்டை நம்ம இப்போ சுரண்டி எடுக்கணும். இதுக்கு மேலே பேஸ்ட் இருக்கும், பழைய பேஸ்ட் இருக்கும். பழைய பேஸ்ட் மேலே அப்படியே வச்சு ஒட்டணும் அப்படின்னா டிஸ்பிளே ப்ராப்பராக ஒட்டாகுது. அப்புறம் சைடில் லைட் லீக் ஆகுது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ப்ராப்பராக அந்த டிஸ்பிளே மூலம் க்ளீன் பண்ணிடுவோம். பேஸ்ட் எப்போதுமே நம்ம ஒரு குவாலிட்டியான பேஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். நம்ம மெக்கானிக்கல் பிராண்டில் இருக்க பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட்டை அளவுக்கு அதிகமாகவும் போட்டுடக்கூடாது, அளவு கம்மியாகவும் போட்டுடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக போட்டோம் அப்படின்னா அது டிஸ்பிளேக்குள்ளே போய் டிஸ்பிளேவில் இஷ்யூ உண்டாக்கிடும். அளவுக்கு கம்மியாக போட்டோம் அப்படின்னா லைட் லீக் ஆகிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகலாம். டிஸ்பிளேவே பிரிஞ்சுட்டும் வந்துடலாம். அதனால் வந்து டிஸ்பிளே பேஸ்ட் அளவை சரியான அளவில் யூஸ் பண்ணணும். பார்த்து ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் கரெக்டாக கவனமாக போடணும். ஃப்ரேமோட எட்ஜஸில் மட்டும் தான் பேஸ்ட்டு போடணும். ஃப்ரேமுக்குள்ளே பேஸ்ட்டு போட்டாலும் அது வேஸ்ட்டு தான். நாளைக்கு ஒரு இஷ்யூனா டிஸ்பிளே பிரிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃப்ரேமோட எட்ஜஸில் கவனமாக பேஸ்ட் போடணும். அதுமாதிரி ஃப்ரேமுக்கு எட்ஜஸோட கீழே வந்து பேஸ்ட்டு போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா அதில் தான் டிஸ்பிளே கேபிள் உட்காரும், ஃப்ளெக்ஸ் கேபிள் உட்காரும். அந்த கேபிள் வர இடத்துல ரொம்ப கவனமாக போடணும். அளவுக்கு அதிகமாக போட்டோம் அப்படின்னா அந்த பேஸ்ட்லாம் ஃப்ளெக்ஸ் கேபிளுக்குள்ளே போய் டிஸ்பிளேவே வீணாக்கிடும். எடுத்து டிஸ்பிளே மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவை ஒட்டிட வேண்டியதான். ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பொறுமையாக ரிமூவ் பண்ணோம். டக்குன்னு இழுத்தோம் அப்படின்னா கேபிள் பிஞ்சிட்டு வர வாய்ப்பு இருக்குது. டிஸ்பிளேவை பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். டிஸ்பிளே மேலே இருக்க ஸ்டிக்கரை பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். இப்போ டிஸ்பிளேவை உள்ளே பொறுமையாக மாட்ட வேண்டியதான். மாட்டிட்டு நல்லா 4 எட்ஜஸ்லையும் அமுக்கி விட்டுக்க வேண்டியதான். கவனமாக அமுக்கணும். ரொம்ப புஷ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேவே உடஞ்சிரும். கவனமாக அமுக்கணும். டிஸ்பிளேவை எல்லா பக்கமும் அமுக்கி விட வேண்டியதான். இப்போது பேட்ரி எடுத்து மாட்டி மொபைலை ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மொபைல் ஆன் பண்ணுவோம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் வரட்டும். டச் எல்லாம் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு மொபைலை ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. டச்சு செக் பண்ணிடுவோம். டச்சு ஒர்க் ஆகுது. இப்போது மொபைலை கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிட வேண்டியதான். மொபைலோட பேக் டோரை மாட்டிடுவோம். அது 4 எட்ஜஸையும் நல்லா புஷ் பண்ணி அமுக்கி நல்லா லாக் பண்ணிக்கணும். 4 எட்ஜஸும் நல்லா லாக் ஆகிக்கணும் பார்த்துக்கணும். இப்போது ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிக்கிட்டு தான். ஸ்க்ரூஸ் ஒவ்வொன்றா போட வேணும். எந்த ஸ்க்ரூவும் மிஸ் பண்ணிடக்கூடாது.
எல்லா ஸ்க்ரூலையும் போட்டு கவனமாக லாக் பண்ணிட வேண்டியதான் மொபைலை. பேஸ்ட்டை லைட்டாக மைல்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். சும்மா அதிகமான பேஸ்ட்டை போட்டுடவே கூடாது, அது மொபைலே கெடுத்துடும். ரொம்ப கம்மியாக போட்டாலும் ஒட்டாது. பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா அந்த பிதுங்கிட்டு இருக்குதா அவ்வளோதாங்க. டிஸ்பிளே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இதே நம்ம இப்போ ரப்பர் பேண்ட் போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி காய வச்சுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து இதில் டெம்பர் கிளாஸ் நம்ம ஒட்டிடுவோம். அவ்வளோதாங்க. மொபைலில் ரப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இது ஒரு 1 hour காய விடுவோம். அதுக்கப்புறம் எடுத்து மொபைல் நம்ம டெம்பர் கிளாஸ் மட்டும் ஒட்டிட்டு ஃப்ரீயாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் மொபைலில் டிஸ்பிளே இஷ்யூ இல்லை வேறு ஏதாவது மொபைல் இஷ்யூ இருக்குது ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். PKM Tech திருநெல்வேலி.